வெல்கம் டு த பார்ட் 2 ஆஃப் பெஸ்ட் ட்ரைலாஜிஸ். நம்பர் 1 ஸ்டார் வார்ஸ் ட்ரைலாஜி. தொடர்ந்து ஹாரர் படம், கேங்ஸ்டர் படம் அப்படின்னு வந்துட்டு இருந்த டைமில் திடீர்னு ஒரு ஸ்பேஸ் சைஃபை படம் வருது. அந்த படம் யாரும் ஓடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த படம் வந்த உடனே பயங்கர ஹிட் ஆகுது. ஒரிஜினல் ட்ரைலாஜி வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு, ஏகப்பட்ட சீரீஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 3 படத்தை பேஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸே கிரியேட் ஆயிடுச்சு, மார்வல் மாதிரி. இந்த ஒரிஜினல் ட்ரைலாஜி மட்டும் இல்லை, ஸ்டார் வார்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். நம்பர் 2 லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ட்ரைலாஜி. நீங்கள் யூஎஸில் போயிட்டு நான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னாலே உங்களை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பார்ப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்துக்கு அங்கே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 3 படம் ஒரு ஹாலிவுட் கிளாசிக்னே சொல்லலாம். ஸோ இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ட்ரைலாஜி அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். விஷுவல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். மியூசிக்லாம் வந்து ஒரு எலிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க, சும்மா தரமாக இருக்கும். நம்பர் 3 இண்டியானா ஜோன்ஸ் ட்ரைலாஜி. 1981 இண்டியானா ஜோன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. பேரலி பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ் மாதிரியான படங்களும் வந்துட்டுருக்கு. வந்துட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கும் மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பும் கிடைக்குது. ஏன்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸும் இருக்கும். அதனால் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் வருது. லேட்டரான இது ஒரு கல்ட்டாகவே மாறுது. ஸோ இதனால தான் 1980s வந்து ஹாலிவுட்டோட ஒரு கோல்டன் டைம்னு சொல்கிறாங்க போல். இந்த இண்டியானா ஜோன்ஸ் ட்ரைலாஜி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் மூவி சஜஷன்ஸ்க்கு டூட் குமாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.